Hi students, welcome to IK Academy. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்ஐல உளவியல் சைக்காலஜி இருக்குல்ல அதுல ஒரு சூப்பரான ஷார்ட்கட் தான் சொல்லி தர போறேன். இந்த ஷார்ட்கட்டை யாருமே சொல்லி கொடுத்துக்க மாட்டாங்க, நீங்க எங்கேயுமே கத்துக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான தரமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். இந்த ஷார்ட்கட்டை கத்துக்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஓகேவா? குறிப்பா நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் நம்பர் டாபிக் தான் பார்க்க போறோம். நம்பர் சீரிஸ் மிஸ்ஸிங் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா நீங்க எஸ்ஐ இருந்தாலும் சரி பிசி இருந்தாலும் சரி 1ல இருந்து 2 கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க. அதை எப்படி ஈஸியா பார்த்தோன்னே 5 செகண்ட்ல எப்படி 5 செகண்ட்ல சால்வ் பண்ண சொல்லி தரப்போ கொஞ்சம் கவனிங்க. உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் பார்த்தோன்னே ஆன்சர் ஆல்ரெடி 74 சொல்லிடுவேன். ஓகே, ஸோ இது மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டைப் கொஸ்டின்ஸையுமே எப்படி ஈஸியா சால்வ் பண்ணுறது ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லி தரப்போறேன். ஃபுல்லாவே ஷார்ட்கட் தான் பார்க்க போறோம். புரியுதா? ஆனால் வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சேம் டைம் எஸ்ஐபிசிக்கு அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க 7708 9728 இந்த ஒரு கார்டு டீல் எடுக்கலாம். இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போயிடலாம். சரி, ஏன்னா சார் அது எப்படி சார் பார்த்தோன்னே போறது அப்படின்னா இப்ப பாருங்க, இது பார்க்கறது எல்லாமே அதிகமாயிட்டே போகுது. கரெக்டா? இப்ப அதிகமாயிட்டே போறப்ப கண்டிப்பா வரப்போற ஆன்சரும் ஒரு 63 அதிகமா தான் இருக்கும். 63 அதிகமா இருக்குங்கிறப்ப 44 54 கண்டிப்பா வராது. ஓகே, 64ங்கிறது மேபி வரலாம், ஆனா இங்கே எனக்கு ஒரு 7 அதிகமாயிருக்கு. 7 அதிகமா இருக்கிறப்ப திரும்ப 1 அதிகமாகாது. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு பேரலா அப்படியே அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப 63 அப்புறம் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும். அப்ப ஆன்சர் வந்து 74. ஆஹா, இந்த ஷார்ட்கட் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆனா இத பாக்குறப்ப உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம குத்தகத்தையே கண்டுபிடிச்சிட்டோமே என்ன அப்படின்னா, சார் ஒரு ஆப்ஷன் இருக்கு ஈஸியா போட்டீங்க, இப்ப 2-3 ஆப்ஷன் இருக்கு 74 75 76 84 அப்படி இருக்கு. அப்ப என்ன பண்றது அப்படின்னா, எனக்கு ஒரு ஆப்ஷன் வரப்ப அதை டிக் பண்ணிக்கோங்க. 2-3 ஆப்ஷன் வந்தா மட்டும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், சால்வ் பண்ணி ஆகணும். ஓகே, இப்ப இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு, அப்ப நம்ம இதை நாம சால்வ் பண்ணி தான் ஆகணும். நாம சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமா கிடையாது, ஈஸி தான். ஓகே, கவனிங்க. அப்ப நம்ம இதுக்குள்ள டிஃபரன்ஸ் எடுத்து பார்க்கணும். 46 42 டிஃபரன்ஸ் என்ன? 2. 48 52 டிஃபரன்ஸ் என்ன? 3. 51 56 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 5. 56 63 டிஃபரன்ஸ் எவ்வளவு? 7. இப்ப பாத்தீங்கன்னா என்ன நம்பர் வந்திருக்கு? 2 3 5 7. அப்ப அடுத்து என்ன வரும்? நிறைய பேர் 9 9 சொல்றீங்க, ஆனா 9 வராது. ஏன் அப்படின்னா இங்க நெக்ஸ்ட் 9 வந்திருக்கணும்னா இங்க எனக்கு 2 வராம வந்திருக்கணும், 2 வராம 1 வந்திருக்கணும். ஏன்னா அப்பதான் அது ஒரு ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர் சீக்வன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? எனக்கு 2 3 5 7னா இதெல்லாம் நான் பிரைம் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? பகா எண்கள் அப்படின்னு சொல்லுவேன். கரெக்டா? அப்ப 2 3 5 7க்கு அப்புறம் 11 தான் வந்திருக்கும். ஏன்னா 8 பகு எண் காம்போசைட் நம்பர், 9 பகு எண் காம்போசைட் நம்பர், 10 பகு எண் காம்போசைட் நம்பர். அப்ப 11 தான் பிரைம் நம்பர், பகா எண். அப்ப 7 ஆட்டோமேட்டிக்கா 11 தான் வந்திருக்கும். அப்ப 63 11 கூட்டிங்கன்னா 74. இது என்ன பண்ணிக்கலாம், நம்ம அக்யூரேட்டா போடலாம். சரி, இதுவே நம்ம என்ன பண்ணிடலாம், ஃபாஸ்டா பண்ணிடலாம். ஓகே, சரி, ஓகே சார். இப்ப இந்த இடத்துல பிரைம் நம்பர்ஸ் பகா எண் வந்துச்சுல, ஒருவேளை பகு எண் காம்போசைட் நம்பர் வரலாம், ஒற்றைப்படை எண்கள் ஆட் நம்பர் வரலாம், இரட்டைப்படை எண்கள் ஈவன் நம்பர் வரலாம், இல்ல கன்சிக்யூட்டிவ் நம்பர் தொடர்ச்சியான எண்களே வரலாம். ஓகே, நான் சொல்லி ஒரு சால்வ் என்னன்னா, இதுக்கப்புறம் அதிகமான மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க சால்வே பண்ணாம அதை போட்டுருங்க. 2-3 ஆப்ஷன் வந்தா நம்ம என்ன பண்ணிக்கணும், சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். இப்ப இதே மாதிரி இந்த ஷார்ட்கட்டை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சம்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லித்தரேன். அப்படியே தொடர்ந்து கவனிங்க. ஓகே, இப்ப என்ன क्वेश्चन, ரெண்டாவது क्वेश्चन பாருங்க. 27 31 36 43 53 67 அடுத்து என்ன வரும்? இப்ப இது நான் டிஃபரன்ஸ் எனக்கு என்னன்னு தெரியாது. ஓகே, நான் இந்த சம்ம சால்வ்லாம் பண்ணல, நான் இப்ப ஆப்ஷனை பாக்குறேன். நான் சொல்லி கொடுத்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்க. அதிகமாயிட்டே போகுது, அப்ப 67 அதிகமா தான் வரும். அப்ப 67 அதிகமா வர மாதிரி இதுவும் இல்ல இதுவும் இல்ல இதுவும் இல்ல. அப்ப டெஃபினட்டா ஆன்சர் என்னதான்? 86 தான். நான் லாஜிக் எதுவும் பார்க்கல, எதுவுமே பார்க்கல, எனக்கு இதை பார்த்தோன்னே ஆன்சர் 86 வந்துருச்சு. ஓகே, அகைன் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரப்ப நம்ம இதை யூஸ் பண்ணிக்கோங்கன்ற. இந்த ஷார்ட் கண்டிப்பா உங்களுக்கு புதுசா தான் இருக்கும். ஒரு ஆப்ஷன் வரப்ப டிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப இன்னொரு ஆப்ஷன் வந்துருச்சு, அப்ப என்ன பண்ணி தான் ஆகணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். சோ சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, சால்வ் பண்றப்ப டிஃபரன்ஸ் இருக்கணும். 27க்கு 30 டிஃபரன்ஸ் இருந்தீங்கன்னா 4, 30க்கு 36 டிஃபரன்ஸ் இருந்தீங்கன்னா 5, 36க்கு 43 டிஃபரன்ஸ் இருந்தீங்கன்னா 7, 43க்கு 53க்கு வித்தியாசம் எடுத்தா 10, 53க்கு 67க்கு வித்தியாசம் எடுத்தா 14. இப்ப 4 5 7 10 14 இல்ல லாஜிக் இருக்கு இல்ல? போன क्वेश्चनல ஒரு லாஜிக் வந்துச்சு, இப்ப இது லாஜிக் இருக்கா இல்ல? சோ லாஜிக்கே இல்லன்றப்ப திரும்ப இது டிஃபரன்ஸ் எடுங்க. 4க்கு 5க்கும் 1, 5க்கு 7க்கும் 2, 7க்கும் 10க்கும் 3, 10க்கும் 14க்கும் 4. அப்ப டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் இல்லனா டபுள் டிஃபரன்ஸ்
டிஃபரன்ஸுக்கு டிஃபரன்ஸ் இருக்கிறப்ப எனக்கு இதுல ஒரு லாஜிக் வருது 1 2 3 4 அப்படின்ட்டு. அப்ப 4 அப்புறம் கண்டிப்பா என்ன வந்திருக்கும் 5. 6 5 போட்டுனா 19. 60 19 சேர்த்தா 86. சோ ஆன்சர் என்னதான் 86 தான். நம்ம எவ்வளவு வேலை பார்க்கணும். மேபி உங்களுக்கு இந்த அந்த மாதிரி ஆப்ஷன் செட்டப் ஒரு ஆப்ஷன் மட்டும் வருதுன்னா என்ன பண்ணிக்கலாம், கண்டிப்பா இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த क्वेश्चन பாருங்க. 47 48 52 61 77 அடுத்த என்ன கேட்டிருக்கேன். இப்ப கண்டிப்பா 77 விட அதிகமா வர நம்பர் தான் ஆன்சர். கரெக்ட்டா? நான் 77 விட அதிகமாவே 3 ஆப்ஷன் வச்சிருக்கேன். ஓகே, இந்த ஆப்ஷன் வராது, டெஃபினட்டா தெரியும். இந்த 3 ஆப்ஷன்ல யார் ஆன்சர்? இங்கேயே நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண முடியும். கவனிங்க, இது மட்டும் பாருங்க, இங்க எவ்வளவு டிஃபரன்ஸ் 1, இங்க டிஃபரன்ஸ் எவ்வளவு 16. அப்ப கிட்டத்தட்ட ஒரு 16 டிஃபரன்ஸ் வந்துருச்சு. ஓகேவா, 16 வரைக்கும் வந்துருச்சு. இப்ப நான் இந்த இடத்துல 82 வச்சேன்னு வச்சுக்குவோம், எனக்கு இங்க 5 தான் அதிகமா இருக்கும். 16 வரைக்கும் அதிகமா இருக்கணும், 5 அதிகமாகுமா? ஆகாது. 92 வச்சேன் அப்படின்னா 15 அதிகமாகும். கரெக்டா? பாருங்க, அப்படியே அதிகமா இருக்கும், ஒரு வேற லெவல்ல அதிகமாகும். அப்ப கண்டிப்பா இதுவும் வராது, இதுதான் ஆன்சர். ஒருவேளை ஆப்ஷன்ல ஒரு 100 102 104 அந்த மாதிரி கிட்ட வச்சுட்டாங்க, அப்ப நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, கவனிங்க. அப்ப இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்த்தலாம். கவனிங்க, இப்ப டிஃபரன்ஸ் என்ன 1, இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 4, இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 9, இதுக்கு டிஃபரன்ஸ் எவ்வளோ 16. சோ டிஃபரன்ஸ் எத்தா 1 4 9 16 வருது. இது ஆக்சுவலா 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்ப அடுத்து என்ன வந்திருக்கும் 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் 25, 27 25 கூட்டிங்கன்னா 102ங்கிற ஆன்சர் நமக்கு வந்திருக்கும். அவ்வளவுதான். புரியுதா? இந்த மாதிரி ஸ்கொயர் டிஃபரன்ஸ், கியூப் டிஃபரன்ஸ் வச்சு கேட்பாங்க, கேட்டாங்கன்னா போட்டுருங்க. நான் சொல்லி கொடுக்குற ஷார்ட் கட்ஸ் அப்ளை பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை ஆப்ஷன் நமக்கு ஏற்ற மாதிரி அமையலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம திரைப்படலாம். வேற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஓகே, 6 6 12 36 144 அடுத்து என்ன வரும்? இப்ப இந்த क्वेश्चनையுமே அக்யூரேட்டா சால்வ் பண்ணாம ஒரு மாதிரி அப்படியே வேல்யூஸை ரவுண்ட் பண்ணியே எப்படி சால்வ் பண்ணுங்க மாதிரி சொல்லி தரேன். கவனிங்க, இப்ப இது பார்த்தாலே தெரியுது, இங்க டிஃபரன்ஸே வரல, இங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு, இங்க ரொம்ப அதிகமா இருக்கு, இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாதிரி லாஜிக்ஸ் வந்து அங்க நம்ம டிஃபரன்ஸ் எடுக்க கூடாது, அங்க மல்டிபிளிகேஷன் தான் பண்ணணும். ஓகேவா, அங்க மல்டிபிள் பண்ணி தான் லாஜிக் வந்திருக்கும்னு அர்த்தம். அப்ப மல்டிபிள் பண்றப்ப இப்ப அக்யூரேட்டா மல்டிபிள் பண்ணி போறது இருக்கட்டும், அப்படியே ஒரு அப்ராக்சிமேட்டா அப்படியே அதிக முடியுதான்னு பார்ப்போம். கவனிங்க, இது 1ஆல பெருகிருக்காங்க, அப்புறம் 2ஆல பெருகிருக்காங்க, அப்புறம் 3ஆல, அப்ப 4ஆல, அப்ப 5ஆல பெருக்க ஆன்சர் ஓரளவு அப்படியே சைன் பண்ண முடியும். ஓகே, இப்ப இது 5ஆல பெருக்கிறப்ப 120 கண்டிப்பா வராது, 320 கண்டிப்பா வராது. ஏன்னா 100 கிட்ட இருக்க நம்பரை 5ஆல பெருக்கா எங்கேயோ போயிடும். ஓகேவா, இப்ப இந்த 520 தான் நம்ம செக் பண்ணும். ஆனா நமக்கு 140 கிட்ட இருக்கு. நாம 140 5ஆல பெருக்கா 700 போகும். அப்ப டெஃபினட்டா இந்த ஆன்சர் வராது. அப்ப ஆன்சர் கண்டிப்பா என்ன வந்திருக்கும், இதுதான் வந்திருக்கும்னு கொஞ்சம் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி அடிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கேப்பை சொல்றேன். ஒரு 3ஆல 4ஆல பெருக்குனா 5ஆல பெருக்கப்ப எங்கேயோ போகும் ஆன்சர். ஓகேவா, இல்ல 700 கிட்ட எல்லா ஆப்ஷனும் இருக்குன்னா அக்யூரேட்டா பெருக்கியே போடலாம். ஓகே, அக்யூரேட்டா பெருக்கி போடலாம். அப்படி போடுறப்ப 6ஓட 1 பெருக்கினா 6, 6ஓட 2 பெருக்கினா 12, 12ஓட 3 பெருக்கினா 36, 36ஓட 4 பெருக்கினா 144. எப்பவுமே 4ஆல பெருக்கிறோம்னா அந்த நம்பர் 2 வாட்டி டபுள் பண்ணணும். 36 டபுள் பண்ணா 72, 72 டபுள் பண்ணா 144. கரெக்டா இருக்கா? இருக்கும். அப்ப நம்ம 5ஆல பெருக்கினா ஆன்சர். எப்பவுமே ஒரு நம்பர் 5ஆல பெருக்கிறீங்கன்னா ஓகே, அந்த நம்பரை பாதி ஆக்கி ஒரு 0 போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். புரியுதா? எப்போ ஒரு நம்பர் 5ஆல பெருக்கிறோமோ அந்த நம்பரை பாதி ஆக்கி ஒரு 0, 144 பாதி 72, 0 போட்டா முடிஞ்சுச்சு. ஓகே, சான்ஸ் வந்து 720. புரியுதா? நெக்ஸ்ட் வேற ஒரு क्वेश्चन பார்க்கலாம். கவனிங்க. ஓகே, லாஸ்ட் क्वेश्चन பாருங்க. 10 11 24 75 304 அடுத்து என்ன கேட்டிருக்காங்க. 1225 1325 1425 1525. இப்ப இது பாத்தீங்கன்னாலே தெரியும். 10 11 கூட போய் விட்டுருங்க, இந்த 11 24 பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2ஆல பெருகிருப்பாங்க, அப்படி வச்சுக்கலாம். 24 25 பார்த்தது இது ஒரு 24னா 24 3 பேருமே 72. அப்ப இன்டூ 3 பண்ணி ஏதோ பக்கத்துல ஒரு வேல்யூ வந்திருக்கு. 75 3னா இன்டூ 4 பண்ணி ஏதோ ஒரு வேல்யூ வந்திருக்கு. அப்ப நீங்க இன்டூ 5 பண்ணீங்கன்னா நார்மலா 300 அப்படிங்கிற வேல்யூ 5ஆல பெருக்கினா 1500 போகும்.
அப்ப 1500 இருக்க ஆப்ஷன் ஒரே ஆப்ஷன். அப்ப இதை பார்த்தோன்னே நீங்க ஆன்சர் என்ன போடலாம், ஆப்ஷன் டி 1525 போடலாம். சோ எப்படி இருக்கு அப்படிங்கறது நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே சோ ஓகே சார், இப்போ ஒரு ஆப்ஷன் இப்படி இருக்கு, இப்போ நான் ஒரு ஆப்ஷன் தரேன் சார் அப்படின்னு இப்ப இப்படி ஆப்ஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும்னு வச்சுக்கோம். கவனிங்க, 1522, 1523, 1524, இப்போ 1525. இப்போ இப்படி ஒரு 4 ஆப்ஷன் வந்துருச்சு. இப்பவே நம்ம ஈஸியா பண்ணிடலாம். ஆனா கொஞ்சம் லாஜிக் அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே என்னன்னா 10ல இருந்து என்ன பண்ணா போறோம் வரும், 1 கூட்டினா. ஆனா 10ல இருந்து 1 பெருக்கி 1 கூட்டினா என்ன வரும், 11 வரும். 11ல இருந்து 2 பெருக்கி 2 கூட்டினா 24 வரும். 24ஓட 3 பெருக்கி 3 கூட்டினா 75 வரும். 75ஓட 4 பெருக்கி 4 கூட்டினா 304 வரும். அப்ப 304ஓட 5 பெருக்கி 5 கூட்டினா என்ன வரும், இதுதான் கண்டுபிடிக்கணும். ஓகே இப்ப பாருங்க, 4ல முடியற ஒரு நம்பரை 5ஆல பெருக்கணும்னா 4 5 20 எதுல முடியும், 0ல முடியும். அப்ப இதை பெருக்கினா 0ல முடியுது. 0ல முடியற ஒரு நம்பரை 5ஆல கூட்டினா வர்ற ஆன்சர் 5 தான் முடியும். ஓகே அப்ப ஆன்சர் தான் நம்ம அடிக்கலாம் போய். ஓகே இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. 304 5 பேருனா 1520, அதோட 5 கூட்டினா 1525 வந்துடும் ஆன்சர். ஓகே ஸோ எஸ்ஐபிசி யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இந்த மிஸ்ஸிங் நம்பர்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு எப்படி போறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி அடுத்தடுத்த ஷார்ட்கட் டாபிக்ஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படியே இங்கிலீஷ் வீடியோஸ் எல்லா வீடியோவும் வரும். ஸோ எஸ்ஐபிசி 2025ல வரப்போற எக்ஸாம் கண்டிப்பா நம்ம கட்டி தூக்க முடியும். ஸோ அதே மாதிரி எஸ்ஐபிசி அட்மிஷன் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் போறவங்க 7708 9728 இந்த மாதிரி கண்டிப்பா எடுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.